சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சிறுவர்களை விடுதலை புலிகள் புதைக்கவில்லை. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் சன்னி ஞானந்த தேரர். சஜித் பிரேமதாச இந்தியா பயணம். பல தரப்பினருடன் பேச்சுக்களை நடத்த திட்டம். வவுனியா பல்கலைக்கழக மாணவன் மரணம். விசாரணைகளை ஆரம்பித்த உயர்கல்வி அமைச்சு. இலங்கையில் மலசல கூடங்களுக்கு பதிலாக திறந்த வெளிகளை பயன்படுத்தும் 13,000 குடும்பங்கள். புள்ளி விவர திணைக்களம் தெரிவிப்பு. பயணியை போன்று தொடரூந்தில் ஏறி தாக்குதல் நடத்திய நபர். பிரித்தானியாவில் நடந்த கொடூரம். ஜெர்மனியிலும் பறந்த ட்ரோன்கள். ரஷ்யா காரணமென குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி செம்மணி மனித புதைகளுக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஜா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அகழாய்வு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்கள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ள நிலையில் புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானந்த தேரர் தெரிவித்துள்ளார். யாழ் நகர பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயல்படுகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என கூறிய இந்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்த பின்னரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கவில்லை. தற்போது புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்தேன். செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்களை புலிகள் புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க திட்டம் தீட்டுகிறது. அதேபோல் தெற்கில் பட்டளந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்தவர்கள் அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எதனையும் செய்யாது ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது என கூறி 5 வருடங்களையும் கடத்தப் போகிறார்கள். ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானதும் உண்மையான விசாரணைகளை மேற்கொள்ளாது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது அவர் பல அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பரஸ்பர நலம் சார்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடவுள்ளார். அத்துடன் இந்தியாவில் இடம்பெறும் பல்வேறு நிகழ்வுகளிலும் சஜித் பிரேமதாசா கலந்து கொள்ளவுள்ளார். கடத்தொழிலாளர்கள் என்ற போர்வையில் வடபகுதி கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன என வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் என்எம் ஆலம் தெரிவித்துள்ளார். இந்திய மீன்பிடி படகு ஒன்று கூட இலங்கை கடல் எல்லையை தாண்டி வராத வகையில் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக இந்திய கடத்தொழிலாளர் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் பேச்சளவில் மட்டுமே செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் நாங்கள் கடத்தொழில் அமைச்சரை எடுத்துக்கொண்டால் அவர் நீண்ட நெடிய வார்த்தைகளை சொல்கின்றார். இந்திய மீனவர்களே நீங்கள் கடலுக்குள் வராதீர்கள், எங்கள் எல்லையை தாண்டாதீர்கள். ஆனால் நடவடிக்கை என்ன என்பது கேள்வியாகவே இருக்கின்றது. அவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவது கடற்படையின் செயற்பாடு. அதை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவர்களை எல்லை தாண்டுவதற்காக தண்டனையின் அடிப்படையிலே அவர்களை தண்டிப்பது நீதிமன்றத்தின் கடமை. ஆனால் அரசு அல்லது கடற்தொழில் அமைச்சர் என்ன செய்கின்றது என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. தமிழக மீனவர்களின் வருகை அவர்களின் தொழில் ரீதியாக இருந்த போதிலும் அந்த தொழில்முறையூடாக இருக்கின்ற கடத்தல் சம்பவங்கள், கடத்தல்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களும் இந்த மீனவர்கள் போர்ணையிலே இந்த வடபகுதி கடற்பரப்புக்குள் உள்நுழைகின்றார்கள். அதே போன்று இங்கிருக்கின்ற கடத்தல் நபர்கள், போதை வஸ்தாக இருக்கட்டும், மனித கடத்தலாக இருக்கட்டும், அண்மையிலே நாங்கள் நீண்ட நெடிய செய்திகளை பார்க்கின்றோம். மனித கடத்தல்கள் எவ்வாறு நடைபெற்றது என்பதை ஆதாரபூர்வமாக அரசு விளக்கி வருகின்றது. புலனாய்வுத்துறையும் அதற்கான புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த வடபகுதி கடல் பாதையை, கடல் பரப்பை ஒரு கடத்தல் பாதையாக பயன்படுத்துகின்றார்கள் என்ற கோணத்திலேயே நாங்கள் இன்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. மீனவர்களை விட இந்த கடலை அவர்கள்தான் பயன்படுத்துகிறார்கள் என்ற அச்சம் கூட இருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலமாக வடமாகாண கடற்பரப்பிலே கடத்தல்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும் யாரோ செய்கின்ற பிழைகளுக்கு மீனவன் பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் இருக்கின்ற வாழ்வாதாரத்தை தொழிலாக கொண்ட மீனவர்கள் தங்களது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போது சில நபர்கள் இந்த மீனவர் போர்ணையிலே செய்கின்ற அந்த கடத்தலினால் முற்று முழுதான மீனவர்களும் அந்த பார்வையினூடாக பார்க்கப்படுகின்றார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கடத்தொழில் மற்றும் மீன்வளத் துறைகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, முதலீட்டு விரிவாக்கம் மற்றும் அறிவு பரிமாற்றம் போன்ற துறைகளில் உறவுகளை வலுப்படுத்த சவுதி அரேபியா முனைந்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் ஹல்தானி ஆகியோருக்கிடையில் கடற்தொழில் அமைச்சில் நட்பு மற்றும் பணி சார்ந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதன்போது சவுதி அரேபியாவின் விஷன் 2030 தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு, மீன்வள மேலாண்மை, கடல் ஆராய்ச்சி மற்றும் நீரியல் வள மேம்பாட்டு துறைகளில் பெற்றுள்ள முன்னேற்றத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராட்டியதுடன் இலங்கையும் தனது வளமான கடல் பல்லுயிர் வளங்களையும் மூலோபாயமான இந்திய பெருங்கடல் இருப்பிடத்தையும் பயன்படுத்தி கடல்சார் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் மீன் வளர்ப்பு மேம்பாடு, நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம், இறால் வளர்ப்பு தொழில்நுட்பங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு, மீன்வள உயிரியல் பாதுகாப்பு, மேலும் தீவன உற்பத்தி மற்றும் வடிவமைப்பில் தொழில்நுட்ப உதவி உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. வவுனியா பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் முதல் ஆண்டு மாணவர் ஒருவர் 31ஆம் தேதி இரவு உயிரிழந்துள்ளதாக வவுனியா பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞரே இவ்வாறு மரணமாகியுள்ளார். இந்த நிலையிலேயே பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு மூலம் அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் உள் விசாரணையையும் தொடங்கியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்தார். மரணத்திற்கான காரணம் மது அருந்தியதால் ஏற்பட்ட வாந்தியே என்று பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக கூறிய அவர், மது அருந்தியதற்கான சரியான காரணம் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருவதாக கூறினார். மரணம் பகிடிவதை அல்லது வன்முறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இதுபோன்ற சம்பவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் 13,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மலசல கூடங்களுக்கு பதிலாக காடுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற திறந்த வெளிகளை பயன்படுத்துவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு அடிப்படையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இலங்கையில் உள்ள 13,226 குடும்பங்கள் கழிப்பறை வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. அத்துடன் 92.2% குடும்பங்கள் தனிப்பட்ட கழிப்பறைகளை பயன்படுத்துவதாகவும் 5.8% குடும்பங்கள் ஏனைய குடும்பங்களுடன் கழிப்பறை வசதிகளை பகிர்ந்து கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 0.2% குடும்பங்கள் பொது கழிப்பறைகளை நம்பி உள்ளதுடன் 0.2% குடும்பங்கள் திறந்தவெளி இடங்களை பயன்படுத்துகின்றன.
பொது கழிப்பறைகளை பயன்படுத்தும் குடும்பங்களின் அதிகபட்ச எண்ணிக்கையை கொழும்பு மாவட்டம் பதிவு செய்துள்ளது. இதன்படி கொழும்பில் சுமார் 4518 குடும்பங்கள் பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதுடன் அந்த மாவட்டத்தில் 207 குடும்பங்களுக்கு எந்தவித கழிப்பறை வசதியும் இல்லை என கூறப்படுகின்றது. அத்துடன் கழிப்பறைகளை பகிர்ந்து கொள்வதில் நுவரெலியா மாவட்டம் 5.2% கொண்டுள்ளது. கிளிநொச்சி காவல்துறை நிலையத்தின் நீதிமன்ற கட்டளைகளுக்கு சமூகம் அளிக்காத 42 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தர்மபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் வைத்து இன்றைய தினம் கைதாகியுள்ளனர். கிளிநொச்சி காவல்துறையினர் மற்றும் தர்மபுரம் காவல்துறையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் சிக்கியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரையும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தமிழகத்தில் பரபரப்பினை ஏற்படுத்திய கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக அரசியல் தலைவர்கள் பலரும் தமது கண்டனத்தினை வெளியிட்டு வருகின்றனர். கோவையில் நேற்றிரவு கல்லூரி மாணவிக்கு எதிராக இடம்பெற்ற பாலியல் வன்கொடுமை விவகாரம் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று உள்ளதா என்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது எனவும் பெண்கள் பாதுகாப்பை குளிதோண்டி புதைத்துவிட்ட அரசுக்கு கடுமையான கண்டனத்தினையும் வெளியிட்டுள்ளார். இதேவேளை திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற தொடர் குற்றச் செயல்கள் காட்டுகின்றன என பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் 7 தனிப்படைகள் அமைத்து தமிழக காவல்துறை குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியிலும் கடந்த வார இறுதியில் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் பறந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஸ்கண்டினேவிய நாடுகள் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அண்மைய நாட்களில் ஆளில்லா வான்கலங்கள் பறக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ட்ரோன் ஊடுருவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஜெர்மனியின் பிரீமன் விமான நிலைய பகுதியில் நேற்று மாலை அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததால் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பெல்ஜியத்தின் கிளீஃப் ப்ரோகல் விமான தளத்தின் மீது கடந்த வார இறுதியில் மாலைகளில் சந்தேகத்திற்கிடமான ஆளில்லா வான்கலங்கள் பறந்ததால் பதற்றங்கள் உருவாக்கிய நிலையில் ஜெர்மனியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மர்ம ட்ரோனை இயக்கிய தரப்பு குறித்து தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இவற்றின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. பெர்லின் பிரான்பர்க் விமான நிலையத்தில் கடந்த வெள்ளியன்று ட்ரோன்கள் தென்பட்டதால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. கடந்த மாத ஆரம்பத்தில் ஜெர்மனியின் 2வது பெரிய விமான நிலையமான மியூனிக் ஏற்கனவே இதே காரணத்திற்காக பல மணி நேரம் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டியிருந்தது. கடந்த செப்டம்பரில் போலந்து வான்வெளியில் சுமார் 20 ரஷ்ய ட்ரோன்கள் பிரவேசித்த நிலையில் அதற்கு பின்னர் பல ஊடுருவல் சம்பவங்கள் ஐரோப்பிய வான்வெளியில் பதிவாகியுள்ளன. பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜயர் கடந்த சனிக்கிழமை மாலை தொடர்ந்துக்குள் நடத்தப்பட்ட அதிர்ச்சிகரமான கத்திக்குத்து தாக்குதலை நடத்திய ஆயுததாரி பீட்டர்பரோ தொடருந்து நிலையத்தில் ஒரு பயணியைப் போல ஏறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சி தாக்குதலுக்கு பொறுப்பாக ஆப்பிரிக்க பூர்வீகத்தை கொண்ட பீட்டர்பரோவில் வசிக்கும் 32 வயதான ஆண் ஒருவர் அடையாளமிடப்பட்டுள்ளார். இவர் பிரித்தானிய குடியுரிமை கொண்டவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னர் 2 கைது செய்யப்பட்ட போதிலும் அதில் ஒருவரான 35 வயதான கரீபியன் வம்சாவளியைச் சேர்ந்த ஆண் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு நகரமான டொன்காஸ்டரிலிருந்து லண்டனுக்கு பயணித்த இந்த தொடர்ந்து பீட்டர்பரோ நிலையத்திலிருந்து புறப்பட்ட பின்னர் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலாளி பயணிகளை தன்னிடமிருந்த பெரிய கத்தியால் குத்த ஆரம்பித்ததும் பல பயணிகள் பாதுகாப்பு இடங்களை தேடி ஏனைய தொடர்ந்து பெட்டிகள் வழியாக ஓடியுள்ளனர். சிலர் தொடர்ந்தின் கழிப்பறைகளுக்குள் சென்று அவற்றின் கதவுகளை மூடி மறைந்திருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 11 பேர் காயமடைந்தாலும் தொடர்ந்து துறை ஊழியர் உட்பட 2 தொடர்ந்தும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர். குறித்த ஊழியரை தாக்குதல் நடத்தியவரை தடுக்க முயன்றதால் அவர் மோசமாக கத்தியால் குத்தப்பட்டிருக்கின்றார். தாக்குதலாளி பயணிகளை கத்தியால் தாக்கிய போது பயணிகளில் பலர் அவர் மீது தண்ணீர் போத்தல்களை எறிந்து அவரை தடுக்க முயன்றதாகவும் தெரிகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சிறுவர்களை விடுதலை புலிகள் புதைக்கவில்லை. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் சன்னி ஞானந்த தேரர். சஜித் பிரேமதாச இந்தியா பயணம். பல தரப்பினருடன் பேச்சுக்களை நடத்த திட்டம்.
வவுனியா பல்கலைக்கழக மாணவன் மரணம். விசாரணைகளை ஆரம்பித்த உயர்கல்வி அமைச்சு. இலங்கையில் மலசல கூடங்களுக்கு பதிலாக திறந்த வெளிகளை பயன்படுத்தும் 13,000 குடும்பங்கள். புள்ளி விவர திணைக்களம் தெரிவிப்பு. பயணியை போன்று தொடரூந்தில் ஏறி தாக்குதல் நடத்திய நபர். பிரித்தானியாவில் நடந்த கொடூரம். ஜெர்மனியிலும் பறந்த ட்ரோன்கள். ரஷ்யா காரணம் என குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.